ஹேசனை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட ஹல்க் ஜேமி ஓவர்டன் இனிமேல் எல்லாருமே ஒரு ஹல்க்குன்னு தான் கூப்பிட்டாகணும். ஏன்னா அப்படி தாங்க அவரோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்ருக்காரு இப்போ நடக்கிற பிபிஎல் 2024. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் இப்போ நடந்த 4 மேட்சஸில் எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் விஜய் சங்கருக்கு சிஎஸ்கேல என்ன மாதிரி ஒரு ரோல் இருக்க போகுது இந்த வருஷம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஜேமி ஓவர்டன் லிட்டரலி ட்ரீம் ஃபார்மில் இருக்காரு. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்காக எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆஸ் அ டீமாக பார்க்குறப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பிகாஸ் டேபிளில் செகண்ட் லாஸ்ட்டில் இருக்காங்க. 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி வெறும் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ் அ டீமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் நம்ம ஜேமி ஓவர்டன் பற்றி மட்டும் பார்த்தோம்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு ஸ்ட்ரீக்குமே இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 4 மேட்ச்லையுமே நாட் அவுட்ல முடிச்சிருக்காரு. ஸோ வேற லெவலான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் சிட்னி தண்டருக்கு எதிராக விளையாடிப்பாங்க. அந்த மேட்ச் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஃபர்ஸ்ட் கேமில் 45 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் 35 பால்ஸ்ல. அண்ட் 3.4 ஓவர்ஸ்ல 28 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. ஏன் 3.4 ஓவர்ஸ் போட்டிருந்தாருன்னா அந்த மேட்ச்ல வந்து கடைசி ஓவர் வந்து ஜேமி ஓவர்டனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல வந்து இருந்திருப்பாரு. அண்ட் 4 பால்ஸ் எப்படியோ சஸ்டெயின் பண்ணியிருந்தாரு. பட் லாஸ்ட் 2 பால்ஸ் போட முடியல. பிகாஸ் மேட்ச் வந்து சிட்னி தண்டர் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச்ல வந்து டேனியல் சம்ஸ் தான் மேட்சை முடிச்சிருப்பாரு. அந்த கேம்ல வந்து ஜேமி ஓவர்டன் ரொம்ப ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. பேட்டிங் வைஸ் அவர் தான் வந்து டாப் ஸ்கோரரும் கூட. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறமா சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஜேமி ஓவர்டன் தான் ஸ்டார்ட் பண்ணோம் சாம்கரனுக்கு பதிலாக அப்படின்னா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருந்தார் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில். அண்ட் செகண்ட் மேட்ச் பார்த்தோன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு எதிராக விளையாடிருப்பாங்க. அந்த கேம்ல வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அந்த கேம்ல ஓவர்டனால பெருசா பேட்டிங்ல வெளிப்படுத்த முடியல. பிகாஸ் 6 பால் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. 6 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. கடைசி பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் வந்து 4 முடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கேம்ல வந்து 160 ஐ திங்க் ஸ்கோர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 165 இஃப் ஐம் நாட் ராங். அதை வந்து அவங்களால வந்து ஈஸியாக டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது. 150 தான் வந்து மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேம்ல வந்து நம்பர் 6ல வந்து ஓவர்டன் வந்திருப்பாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் கேம்லேயே வந்து நம்பர் 6 தான் வந்திருப்பாரு. செகண்ட் கேம்லேயே 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 4 ஓவர்ஸ்ல 44 ரன்ஸ் கொடுத்திருந்தாரு. இந்த செகண்ட் கேம்ல எக்கானமி ரேட் ஹையா தான் இருக்கு. பட் ஐ ஃபீல் நீங்க வந்து இப்போதைய T20 கிரிக்கெட்ல இந்த மாதிரி எக்கானமி ரேட்டை வந்து பார்க்கறது அவசியமே கிடையாது. நீங்க விக்கெட்ஸ் எடுக்கிறீங்களா அதுதான் மேட்ரு. ஸோ 2 மேட்ச்மே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் பேட்டிங் வைஸ்லுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ ஓவராலாவே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் இருந்தாங்க ஜேமி ஓவர்டன். மற்றபடி நான் இந்த எக்கானமி ரேட்லாம் பார்த்து வரி பண்ண போறதே கிடையாது. தேர்ட் கேம் அகைன்ஸ்ட் பிரிஸ்பேன் ஹீட் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த கேம்ல வந்து 45 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 24 பால்ஸ்ல. அண்ட் 4 ஓவர்ஸ்ல 32 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட்டுமே எடுத்திருப்பாரு. ஸோ எக்கானமி ரேட் வெறும் 8 தான். அண்ட் பேட்டிங்க்கு வந்தோம்னா ஒரு செம்மையான ஒரு டோட்டலை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஜேமியோட ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. ஸோ 174 ரன்ஸ் வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த மேட்ச்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த மேட்ச் வந்து தோத்துருந்தாங்க. பட் மேட்ச் வந்து கடைசி பால் வரைக்கும் போச்சு. ஸோ சூப்பரான ஒரு கேம் இது ஆக்சுவலி. நேற்றுக்கு நடந்த 4th கேம் வேற லெவலில் இருந்தது ஆக்சுவலி. ஸோ ஹோபார்த் ஹரிகேன்ஸுக்கு கேப்டன் இருக்கிற நேத்து நிலஸ்க்கு எதிராக வந்து ஜேமியோட நேற்றுக்கு ப்ளே பண்ணியிருந்தாரு. நம்மளுமே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தோம். ஸோ கண்டிப்பாக மேட்ச் வந்து பாருங்கன்னு. ஸோ பார்த்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மேட்ச் வந்து வேற லெவலில் போச்சு ஆக்சுவலி. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து இந்த சீசனில் வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச்ல சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 214 ரன்ஸ் வந்து ஹோபார்த் ஹரிகேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கஷ்டமாக தான் இருக்க போகுது அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு நினைச்சேன். கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. நம்மளோட ஜேமி ஓவர்டன் வேற லெவலில் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ 4 ஓவர்ஸ்ல 27 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. நான் சொன்ன மாதிரி 214 ரன்ஸ் வந்து ஹோபார்த் ஹரிகேன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுல அந்த மாதிரி ஒரு மேட்ச்ல வந்து நம்மளோட ஜேமி ஓவர்டன் வெறும் 4 ஓவர்ஸ்ல 27 ரன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. ஸோ எக்கானமி ரேட் வெறும் 6 தான். ஸோ எப்படி எக்கானமி ரேட்டை வந்து குறைச்சிட்டே வராரு பாருங்க. போற போக பார்த்தா வேற லெவலில் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆல்ரவுண்டரா மாறிடுவார்னு எனக்கு தோணுது. மற்ற பவுலர்ஸோட எக்கானமி ரேட் எல்லாமே வந்து 14, 11, 10 இருந்தது. பட் நம்மளோட ஜேமி ஓவர்டன் மட்டும் வெறும் 6 தான். ஸோ வேற லெவல். அண்ட் பேட்டிங் வந்தோம்னா 30 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு 16 பால்ஸ்ல. ஸோ இந்த மேட்ச்ல வந்து நான் சொன்ன மாதிரி கடைசி ஓவருக்கு மேட்ச் போயிருந்தது. லாஸ்ட் ஓவரில் 31 ரன்ஸ் தேவையா இருந்தது. நம்மளோட ஜேமி ஓவர்டன் தான் ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. லாஸ்ட் ஓவரில் மட்டுமே ஜேமி ஓவர்டன் 20 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாருங்க. ஸோ எப்படியாவது மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு தான் போராடினாரு. பட் ஆப்வியஸா வந்து 31 ரன்ஸ் லாஸ்ட் ஓவரில் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனே வந்து கஷ்டப்படுவாங்க. பட் நம்மளோட ஜேமி ஓவர்டன் வேற லெவலில் வந்து சூப்பரா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த பிபிஎல்ல வந்து இப்போதைக்கு ஜாயிண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா வந்து நம்மளோட ஜேமி ஓவர்டன் தான் இருக்காரு. ஸோ 4 மேட்சஸ்ல 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 4 கேம்ஸ்ல 126 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ வெறும் 1.5 crores எடுத்து ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்போ பிபிஎல்ல டாப் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்லயுமே இருக்காரு. அண்ட் டாப் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் லிஸ்ட்லயுமே பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ வேற லெவலான ஒரு விஷயம். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ஜேமி ஓவர்டனோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பத்தி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ நம்ம விஜய் சங்கர் வரலாம். ஸோ விஜய் சங்கர் இந்த IPL 25 ஆக்ஷன்ல அவரோட பேஸ் பிரைஸ் 30 lakhs செட் பண்ணியிருந்தாரு. அண்ட் சிஎஸ்கே 1.2 crores கொடுத்து பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ
ஸோ ஒரு டெக்கேடுக்கு அப்புறம் திரும்ப விஜய் சங்கர் நம்ம சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ண போறாரு. ஸோ ஒரு ஹோம் கமிங்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து கரண்டாக விஜய் ஹசாரே ட்ராஃபி வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார். வித் பால் 3 ஓவர்ஸில் 14 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அண்ட் வித் பேட் அவரால் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, 16 ரன்ஸ்க்கு அவுட் ஆயிருந்தாரு. இப்போ நம்ம விஜய் சங்கர் சிஎஸ்கேக்காக டெஃபினெட்லி வித் பேட் தான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸ்டு பவுலிங் லைனப் இருக்கு. பார்ட் டைமாக மேபி ஒரு 1 or 2 ஓவர்ஸ் வந்து போடலாமே தவிர ஃபுல் ஓவர்ஸ் ஆஃப் கோட்டா வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து கொடுக்க மாட்டாங்க விஜய் சங்கருக்கு. ஸோ டெஃபினெட்லி அவரால் முடிஞ்ச அளவுக்கு பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்கமிங் கேம்ஸில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு விஜய் ஹசாரேல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட மேட்ச் இருக்குது தமிழ்நாடுக்கு. ஸோ அதில் விஜய் சங்கர் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். மேட்சஸ் எங்கேயும் டெலிகாஸ்ட் ஆகாது, ஜஸ்ட் ஸ்கோர் கார்டு தான் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ விஜய் சங்கர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் எஸ் சிஎஸ்கேல அவரோட ரோல் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் வந்து அவருக்கான மேட்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நான் சொல்ல வரேன். ஸோ எவ்வளோ மேட்சஸ் கிடைக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் யூட்டிலைஸ் பண்ணார்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு நல்ல சீசன் வந்து காத்திருக்கு. விஜய் சங்கரோட ஐபிஎல் கரியரில் அவர் நிறைய டீம்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங் வந்து சிஎஸ்கேல தான் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போனார். அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ப்ளே பண்ணார். அண்ட் கடைசியாக இப்போ குஜராத் டைட்டன்ஸ்க்காக ப்ளே பண்ணிட்டு திரும்ப இப்போ சிஎஸ்கேக்காக வந்திருக்காரு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்காக 2023 பார்த்தோன்னா அவரோட பெஸ்ட் ஐபிஎல் சீசன் கண்டிப்பாக சொல்லலாம். 14 கேம்ஸில் 301 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 160 அண்ட் ஆவரேஜ் பார்த்தோன்னா 37. ஸோ லாஸ்ட் சீசன் வந்து அவரால் அந்த 2023 சீசனை திரும்ப கொண்டு வர முடியல. ஸோ லாஸ்ட் சீசன் வந்து ஒரு மாதிரி புவராக தான் அவருக்கு இருந்தது. பட் டெஃபினெட்லி இந்த சீசனில் வந்து அதாவது 2025 சீசனில் பார்த்தோம்னா அவரோட அந்த கேமை கொண்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா சேப்பாக்கில் அவருக்கு விளையாடுறது ரொம்ப ரொம்ப இஷ்டம்னு அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஓகே கைஸ், நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் சங்கருக்கு சிஎஸ்கேல வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா? மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ். பாய்.